நாம் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் முறை. 1. உங்களை உண்மையாக ஏற்றுக்கொள்க. கேள்வி: நான் பேச மாட்டேன் என்று எனக்கு குறைவா? தவறான எண்ணம்: நண்பர்கள் சிரிக்கக்கூடும், எனது குடும்பம் புரிந்து கொள்வார்களா என்று நாம் யோசிப்பது. கதை உதாரணம்: அகில் என்பவன் மெதுவாக பேசுவான். குடும்ப நிகழ்வுகளில் பேசாமல் இருப்பதால் சிலர் அவனை வெறுப்பதாக எண்ணினார். ஒரு நாள் அகில் தைரியமாக தனது அம்மாவிடம் சொன்னான், நான் குறைவானவனல்லம்மா, நானும் உங்களை காதலிக்கிறேன், ஆனால் என் பாணி மாறுபடும். அம்மா கண்ணீர் விட்டாள். அப்போதுதான் அனைவரும் அவனை உணரத் தொடங்கினர். பாடம்: உங்கள் தன்மை தவறு அல்ல, அதை பேசாமல் இருந்தால்தான் மற்றவர்கள் புரிய மாட்டார்கள். இரண்டாவது உணர்வுகளை தைரியமாக சொல், கோபமும் வருத்தமும் கூட. கதை உதாரணம்: நவீன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு திரும்பும்போது மிகவும் மௌனமாக இருப்பான். அப்பா நினைத்தார், இவன் மரியாதைக்குரிய பையன். ஆனால் நவீன் உண்மையில் உள்மன அழுத்தத்தில் இருந்தான். தன் நண்பர்கள் அவனை தூண்டிவிட்டனர். அவன் தைரியமாக சொன்னான், அப்பா, எனக்கு உதவி தேவை, நான் பள்ளியில் மோசமாக இருக்கேன். அந்த உரையாடல் அவர்களை நெருக்கமாக மாற்றியது. பாடம்: உணர்வுகளை பகிர்ந்தால்தான் உணர்வுகள் மாறும். மூன்றாவது, எதிர்மறையான விமர்சனத்தை கையாள கற்றுக்கொள். கதை உதாரணம்: வித்யா ஒரு கட்டுரை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றாள். அவளது தங்கை சொன்னாள், நீ எப்பவுமே முக்கியமானவள் மாதிரி நடித்துக்கிற. வித்யா பதிலளிக்கவில்லை. அவள் அடுத்த நாள் தங்கையை அழைத்துச் சென்று சொன்னாள், நான் வென்றது உன் ஊக்கத்தால்தான். நீ என் முதல் விமர்சகர், ஆனால் எனக்கு உன் ஆதரவு வேண்டும். இருவரும் கட்டிக்கொண்டனர். பாடம்: விமர்சனத்தை எதிர்த்து அல்ல, புரிந்து கொள்ளும் பேச்சில் மாற்றங்கள் வரும். நான்காவது, இல்லை என்று சொல்லும் தைரியம் வளர்த்துக்கொள். கதை உதாரணம்: சண்முகம் என்ற சிறுவன் தினமும் நண்பர்களுடன் வெளியே விளையாடுவான். ஆனால் இரவு வீட்டு பாடம் செய்ய முடியாமல் இருந்தான். ஒரு நாள் அவன் சொன்னான், இன்று என் வீட்டுப் பயிற்சி முக்கியம், என்னை மன்னிக்கணும். நண்பர்கள் முதலில் நெருப்பாயிருந்தாலும் பிறகு புரிந்து கொண்டார்கள். பாடம்: உங்கள் வாழ்வில் நீங்கள் ஆம் சொல்வதற்காக சில நேரம் இல்லை என்று சொல்லும் நேரத்தில் சொல்ல வேண்டும். உங்கள் விருப்பங்களை தெளிவாக கூறுங்கள். கதை உதாரணம்: அனுஷா என்ற சிறுமி பிறந்த நாளில் எல்லாரும் ஹாரர் சினிமா பார்க்க வேண்டும் என்றனர். அவளுக்கு பயமாக இருந்தது. அவள் சொன்னாள், நான் மகிழ்ச்சியாயிருக்க விரும்புகிறேன், நம்ம ஒரு அனிமேஷன் படம் பார்ப்போமா? மற்றவர்கள் முதலில் சிரித்தாலும் பின்னர் ஏற்றனர். படம் பார்ப்பது மகிழ்ச்சி மிக்க அனுபவமாக மாறியது. பாடம்: உங்கள் விருப்பங்களை பிறருடன் பகிர்ந்தால் அதை மதிக்க வைக்கும் வாய்ப்பும் அதிகம். மூலக்கருத்து: நாம் மற்றவர்களை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நம் உணர்வுகளை, எண்ணங்களை, பயத்தையும் தைரியமாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். அதில்தான் உண்மையான உறவுகள் வளர்கின்றன.